தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என்பதெல்லாம் யாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என்பதிலானாரே வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இந்த நல்ல ஆவியானவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே அப்பா, இந்த ஆராதனை வேளையில நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் இடத்தில் அன்பு கூறு ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆவியானவரே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இந்த ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாங்கள் 3/4 மணி நேரம் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரேசப்பா, நாங்கள் எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் என்பது உமக்கு முன்னமே தெரிந்திருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே திறப்பில் நிற்கிற ஆண்டவரே அப்பா ஒரு சிலரை நீங்க தெரிந்து கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா எங்க ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமா உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேச எழுப்புதல் ஜெபத்தை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இதை நடத்துகிற பாஸ்டமா ஆண்டவரே எங்க பாஸ்டர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை தொடர்ந்து நடக்க உதவி செய்யுங்க. தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மகிழ்ச்சி கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Next prayer. Start.
Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, thank you, thank you for this day. Thank you, Lord, for what you are going to do in this nation. இந்த தேசத்துல நீங்க செய்ய போகிற ஒரு புதிய கிரியைக்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி. You are going to do a new thing in this nation. புதிய காரியத்தை நீங்க செய்ய போகிறீங்க, அதற்காக நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. புதிய காரியத்திற்கு ஆயத்தப்பட ஒவ்வொரு சபைகளையும் ஆயத்தப்படுத்துங்க, ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆயத்தப்படுத்துங்க. பழமையிலேயே நின்று கொண்டிராதபடி புதிய காரியத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. எப்படி இந்த தேசத்துல 21 வருஷம் இல்லாத ஒரு காரியம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, அதே போல திருச்சபைகள்ல 30 வருஷம் 40 வருஷம் இல்லாத காரியங்கள் நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். தேசத்துல ஒரு மாற்றம் வரும்போது திருச்சபைகளிலும் மாற்றம் வரும், ஒரு மாற்றம் வரும். அதற்காக நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. Give peace to our nation. Let the borders of this nation, let peace dwell in its borders, Lord. Let peace dwell in its borders, Lord. Whatever the borders around the Pakistan and India territory, let peace dwell in their borders around the states, Rajasthan, Punjab, Kashmir. Let peace dwell in the borders, Lord. Let the gospel, let the light of the gospel go. Let the light of the gospel go to the states, Lord. In Jesus' name, let all the Muslim people who are in Pakistan, Muslim ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எது உண்மை எது பொய் என்று இப்போதாவது அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா, திறக்கப்படட்டும் அப்பா. எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல பாதிப்பு உண்டாகக்கூடாது. லெட் எக்கனாமிக் சிச்சுவேஷன், லெட் தேர் பி நோ டேமேஜ் லார்ட். எக்கனாமியை அப்படியே ஸ்டேபிளா கொண்டு வர்றதுக்காக நன்றி அப்பா. ஸ்டேபிள் ஆகட்டும் எக்கனாமிக் சிச்சுவேஷன், லெட் இட் பி ஸ்டேபிள் லார்ட். In Jesus' name, let there be no surge or no fall in economy. In Jesus' name. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த ஃபைட்டை அப்பா உங்க கரங்கள்ல கொடுக்கிறோம். உம்முடைய சமாதானம், இயேசுதான் சமாதானம். இயேசு இல்லாத ஒரு இடம் சமாதானம் இருக்காது. இயேசு வந்து தான் சமாதானத்தை கொடுக்கிறவர். சமாதானம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. In Jesus' name. And the drones, எந்தெந்த ட்ரோன்ஸ் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கிறதோ, பகலில் பறந்து கொண்டு இருக்கிறதோ, இருளில் பறந்து கொண்டு இருக்கிறதோ, அவைகளெல்லாம் கீழே தள்ளப்படட்டும். எந்தெந்த மிசைல்ஸ் எல்லாம் பறந்து கொண்டு இருக்கிறதோ அவைகளெல்லாம் கீழே தள்ளப்படட்டும். மக்களுக்கு ரட்சிப்பு உண்டாக ஒரு வாய்ப்பு உண்டாகட்டும். இத்தனை நாள் வெதுவெதுப்பா இருந்த மக்கள், வெதுவெதுப்பா இருந்த ஆலயங்கள் விழித்து எழும்பட்டும் அப்பா, ஒரு ஷேக்கனிங் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாரையும் விழித்து எழும்ப வைக்க ஒரு ஷேக்கனிங் நடந்து கொண்டு இருக்கிறது. விழித்து எழும்பட்டும். தூங்கிக் கொண்டு இருக்கிற ஆலயங்கள் விழித்து எழும்பட்டும். ரட்சிப்பை சொல்லாமல் இருக்கிற ஆலயங்கள் துரிதமாய் போய் ரட்சிப்பை சொல்லட்டும். அப்படி ஒரு கிரியை நடந்து கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி. சுத்திகரிப்பின் கிரியை உண்டாகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஞானத்தை தாங்க. Give wisdom to our leaders, Lord. Give wisdom to the leaders of Pakistan government, Lord. ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தாங்க. இந்த சூழ்நிலை எப்படி கையாள்வது என்பது ஞானத்தை தாங்க. Let God's angels be dispatched, Lord. One who keeps Israel neither sleeps nor slumbers என்று சொல்லியிருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று. அகித்தோப்பேலின் அவமான ஆலோசனைகள் அவமாய் போகட்டும். Let the plans and wicked schemes of Ahithophel, who continuously devises evil schemes, let it be foiled in Jesus' name. All the schemes of Ahithophel be foiled in Jesus' name. Let your kingdom
கர்த்தருடைய ராஜ்யம் வரட்டும், இயேசுவின் ராஜ்யம் வரட்டும். Let your will be done. Let your will be done in India, Lord. Let your will be done in Pakistan. Especially let your will be done in every churches, Lord. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். சித்தத்தை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறார்கள், உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். உம்முடைய சித்தம் ஒவ்வொரு திருச்சபைகளிலும் செய்யப்படட்டும் அப்பா. அப்படி ஒரு அவைக்குனீங்க நீங்க கொண்டு வர்றதுக்காக நன்றி நன்றி நன்றி. விழித்தெலும்பு தெபோராலே, விழித்தெலும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு என்று ஒரு விழித்து எழும்புற ஒரு சீரனை ஒரு சத்தத்தை நீங்க ஒலிக்க பண்ணுகிறீங்க. எங்கள் ஆகாய மண்டலத்துல ஒரு சத்தத்தை ஒலிக்க பண்ணுகிறீங்க. வாசல் வடியில sin is lurking at the door என்று சொல்லி இருக்கிறது. வாசல் படியில பாவம் அங்க காணப்படுகிறது. விழித்தெலும்பு என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. தூங்கின காலம் முடிந்தது. அசதியா இருந்த காலம் முடிந்தது. விழித்தெலும்பு, உன் தூக்கத்தை விட்டு எழும்பு சியோனே என்று சொல்லுகிறீங்க. அந்த எச்சரிக்கையோடு விழித்தெலும்ப. whatever is holding us back, அந்த வெயிட்டை தூக்கிட்டு போக முடியாது. வெயிட்டை இறக்கி விட்டுட்டு தான் போக முடியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வெயிட்டை வச்சுட்டு போக முடியாது. இனி புதிய காரியத்தை செய்யும் போது வெயிட்டை இறக்கி விட்டு புதிய திட்டத்தோடு தான் போக முடியும். புதிய திட்டத்தோடு இந்த வருடத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க. முன்னானவைகளை நாட போதுதான் அப்பா எங்களுக்கு சிறகுகள் கொடுக்கப்படும். எங்கள் சிறகுகள் லைட்டா இருக்கும். இல்லாட்டி பாரம் அடைந்து சோர்ந்து போவோம். எலியாவை போல சோர்ந்து சூறை செடியில கடப்போம். நன்றி. Thank you, Jesus. Thank you for the new wings you are giving to your people, Lord. Those who obey, you are giving new wings. They can fly above the problems that are coming to the earth. They can fly above. They are not chickens who can walk on the floor. They are eagles who can fly above every situation, fly above every problems. They can soar with wings like eagles. They can roar like lions. In Jesus' name. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் என்று போட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் ரோமர் 8 ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்களை மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி. இப்படி நேரிட்டாலும் அப்படி நேரிட்டாலும், இது நடந்தாலும் அது நடந்தாலும், எது நடந்தாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீர் மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி. You are making us victorious. You are making us overcomers. நீர் மாற்றி இருக்கிறதற்காய் நன்றி. இந்த படத்தை வைத்து கொண்டு சபை முன்னேறி சொல்லட்டும். Let the church have this picture, Lord. Let the church have this picture. Worldly news will depress us, but God's news will give us energy to move forward. God's news will give us energy to move forward. Let the church move forward in its glory. Let church move forward. The fire is not enough. This fire is not enough. அக்கினி போதாது. இந்த அக்கினியை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிறைவை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. புதிதாக நிரப்பப்படட்டும். புதிதாக ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும். நாங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்படணும். Let new fire consume us. இருக்கிற அபிஷேகத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரே வருடத்தில் அந்த அபிஷேகம் கழிந்து போகிறது, லீக் ஆகி போகிறது. அந்த அபிஷேகத்தை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. Let new fire engulf each one of us. Those who
get engulfed in the fire will walk through the valley. ஃபயர்னால் நிரப்பப்பட்டவர்கள் அக்கினியின் ஊடாய் நடந்து செல்வார்கள். ஃபயர்னால் நிரப்பப்பட்டவர்கள் சேனைக்குள் பாய்ந்து செல்வார்கள். ஒரு மதிலை தாண்டுவார்கள். எந்த ப்ராப்ளமோ எந்த பிரச்சனையும் அவர்களுக்கு சவாலாய் தோன்றாது. அக்கினியினால் நிரப்பப்பட்டவர்கள் அக்கினியை சந்திப்பார்கள். அக்கினியினால் நிரப்பப்பட்டவர்கள் அக்கினியை சந்திப்பார்கள். அதற்காக நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியின் அக்கினியை வாஞ்சிக்கிட்டோம். அப்படி ஒரு ஆசையை தாங்க. அந்த அக்கினி சுத்திகரிக்கிற அக்கினி எங்களை சுத்திகரிக்கட்டும். மாம்சத்தில் மாவியிலும் காணப்படுகிற அனுமதித்த எல்லா அசுசிகளை நீக்கி சுத்திகரிக்கட்டும். உம்முடைய இரத்தம் சுத்திகரிக்கட்டும். சபைகளை சுத்திகரிக்கட்டும். Where the church goes, there the nation goes. சபை எப்படி போகிறதோ அப்படிதான் தேசம் போகும். தேசத்துக்கு ஒரு மாற்றானது சபையை சுத்திகரிங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸையும் சுத்திகரிங்க. அந்த அக்கினி எங்கள் மேல் விழட்டும். அந்த நெருப்பு எங்கள் மேல் விழட்டும். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. மௌனமாக இருக்கும்போது துக்கம் அதிகரித்தது. தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அந்த அக்கினியை மூட்டிக்கொள்ள அனல் மூட்டிக்கொள்ள தீமோத்தேயுவே, உனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அனல் மூட்டி எழுப்பு என்று சொல்லப்பட்டபடி let that fire be kindled inside us. Let that fire be kindled inside us. There is a cost to the fire. அந்த அக்கினிக்கு ஒரு விலை உண்டு. அது எங்கள் வாழ்க்கை தான், எங்கள் குடும்பம் தான், எங்கள் வாழ்க்கை தான். ஒவ்வொரு தீர்மானங்களும் அந்த அக்கினிக்கு ஒரு விலை. ஒவ்வொரு எண்ணங்களும் அந்த அக்கினிக்கு ஒரு விலையாக இருக்கிறது. என்ன எண்ணுகிறோம் அதை பொறுத்து தான் அந்த அக்கினி வரும். Let our lives be living sacrifice. எங்கள் வாழ்க்கை ஒரு ஜீவனுள்ள பலியாக இருக்கட்டும். Let it be a living sacrifice. ஜீவனுள்ள உயிருள்ள பலியாக இருக்கட்டும். Let there be something to offer daily. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஆஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்கள் வாழ்க்கை அமையட்டும். அப்பதான் அங்க அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். எங்க ஆஃபர் பண்ண ஒண்ணுமே இல்லையோ அங்க அக்கினி எரியாது. Let there be something that can be given to kindle that fire, Lord. Let that fire burn. I have come to put fire. நான் அக்கினியை போட வாஞ்சையாக இருக்கிறேன் என்று சொன்னீங்க. அந்த அக்கினி உள்ளட்டும். ட்ரோன் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. லெட் ஃபயர் பி ஃபயர் உள்ளட்டும். அக்கினி உள்ளட்டும். சபைகள்ல அக்கினி உள்ளட்டும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் மேல யாரெல்லாம் காத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேல அக்கினி உள்ளட்டும். யாரெல்லாம் பல வருடங்களாக காத்து கொண்டு இருக்கிறார்களோ, இருந்த அபிஷேகத்தை வைத்து கொண்டே நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேல அக்கினி உள்ளட்டும். Until the fire comes, until the Holy Spirit comes, everything will be like that. Everything இருக்கிற வண்ணமாகவே தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படும் வரைக்கும் இருக்கிற வண்ணமாகவே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஏசாயா 32:5 படி ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. நன்றி. Thank you Holy Spirit. We desire your presence. We desire your fire. Thank you Jesus. Your presence makes us whole. In your presence there is fullness of joy. Where there is fire, evil cannot touch. எங்க அக்கினி இருக்கோ அங்க தீமை அணுக முடியாது. எங்க அக்கினி இருக்கோ உங்க பிசாசின் கிரியைகளுக்கு இடம் இல்லை. எங்க அக்கினி இருக்கோ அங்க தீண்ட முடியாது. The fire, the viper cannot touch. Where the fire is, viper cannot touch. அக்கினி இருக்கிற இடத்துல அந்த வைப்பருக்கு இடம் இல்லை. வைப்பர் கையை தொட்டு கொண்டுதான் இருக்கும், கையில தொங்கி கொண்டுதான் இருக்கும். அக்கினி அப்படியே
அக்கினி கொழுந்து விட்டு எரியும் போது பவுலின் கையில் அந்த வைப்பர் கவி பிடித்து கொண்டுதான் இருக்கும். ஆனா சாகடிக்க முடியாது. அந்த வைப்பர்னால, அந்த சர்ப்பத்தினால சாகடிக்க முடியாது. அதே போல அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். Let it burn to ashes in Jesus' name. Where the fire is, the vipers are burned to ashes. Every serpents will be burned to ashes. In Jesus' name, in Jesus' name, let it அந்த அக்கினி கொழுந்து விட்டு எறிகிறதற்காய் நன்றி, 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 நன்றி. Jesus name above all names, Jesus name above all names. You are above all principalities and powers. நீர் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நீர் மேலான நாமம், உம்முடைய நாமம் மேலான நாமம். Jesus name above all names. Let the name of Jesus be mentioned. உங்கள் நாவல இயேசு இயேசு என்று உச்சரிக்கப்படட்டும். இப்பொழுதும் ஒவ்வொருவருடைய நாவலும் இயேசு 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 என்று உச்சரிக்கப்படட்டும். Jesus, Jesus, Jesus is above every problems. Jesus is above every problems. Jesus is above every problems. Jesus is above every other name. எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம். அந்த நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தர் உயர்த்தப்படுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். Let the name of Jesus be lifted up high and all the enemies be scattered. All the enemies be scattered. All the plans of people be failed in Jesus' name. Let the name of Jesus be lifted up high. Let the glory of God come. Let the glory of God come. Let the glory of God come. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவரும் ஏகமாய் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும், வெளியரங்கமாகட்டும், வெளிப்படட்டும். மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்கள், கிருபா பாத்திரங்கள், பொன்னும் விலையேற பெற்ற பாத்திரங்கள். பிராஸ் wood இல்ல, ஆனா கோல்டன் வெசல்ஸா ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. கோல்டன் வெசல்ஸா மாற்றுங்க. கோல்டன் வெசல்ஸ் that carry the glory of God. கர்த்தருடைய மகிமையை சுமந்து செல்லுகிற பாத்திரங்களாய் மாற்றுங்க, 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 மாற்றுங்க. ரெண்டாக பிரிக்கப்பட்டு விட்டது, ரெண்டு கும்பலா பிரிக்கப்பட்டு விட்டது. கோல்டன் வெசல்ஸ் இருக்கிறது, மரங்களால் ஆன வெசல்ஸ் இருக்கிறது, எம்டி சத்தமா இருக்கிற வெசல்ஸ் இருக்கிறது, வெட்டு வெட்டா இருக்கிற வெசல்ஸ் இருக்கிறது. அப்பா, கோல்டன் வெசல்ஸா மாற்றுங்க, கோல்டன் வெசல்ஸா மாற்றுங்க. உம்முடைய மகிமை சுமக்கிற பாத்திரங்களாய் மாற்றுங்க, 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 மாற்றுங்க. Changes, O Lord. Let there be glory carriers. மகிமை சுமந்து செல்கிற பாத்திரங்கள் தேவை, மகிமை சுமந்து செல்கிற பாத்திரங்கள் தேவை. இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் சுத்திகரிப்பு மிகவும் அவசியம். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் என்று சொல்லியிருக்கிறீங்க. சுத்திகரிப்பு உண்டாகட்டும், எங்கள் வாழ்க்கையில் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். Let the glory of God is coming. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்று சொல்லப்பட்டபடி மகிமை வெளிப்பட காத்திருக்கிறது. நாங்களும் ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. Let the seraphims and cherubims touch our mouth. எங்கள் நாவை தொடட்டும். நாவினால் பொல்லாப்பை பேசி கொண்டிருக்கிற நாவுகள் தொடப்படட்டும். Let the fire that comes from the heaven
from the altar of heaven, let it come and touch our mouth, Lord. எங்கள் நாவுகளை தொடட்டும், அக்கினி தொடட்டும். Whatever that needs to be consumed, let it be consumed by the fire. Whatever remains, let it be used for the glory of God. Whatever needs to be consumed, let it be consumed by the fire. Whatever remains, be used by the glory for the glory of God. In Jesus' name, in Jesus' name. இந்த சுத்திகரிப்பின் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீ சுத்திகரிப்பு உண்டாக்குங்க, சபைகளில் சுத்திகரிப்பு உண்டாக்குங்க, தேசத்தில் சுத்திகரிப்பை உண்டாக்குங்க. தேசத்தில் ஃபயரை பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில ஒரு ஃபயர் உண்டாகட்டும். தேசத்தில் யுத்தங்களை காணும்போது சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். சமாதானத்தை உண்டு பண்ணுங்க. இயேசுவே சமாதானக்காரனர். பகையாய் நின்ற பிரிவினையாய நடுச்சுவர் இடிந்து போகட்டும். இயேசுவை மக்களுக்கு தெரியாதபடி இருக்கிற எல்லா சுவர்களும் உடைந்து போகட்டும். Let all the dividing walls be broken. Let Jesus be known to people. Whatever religion they may be, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, இயேசு வெளியரங்கமாகட்டும், இயேசு வெளிப்படட்டும், இயேசுவை தரிசிக்கட்டும், இயேசுவை காணட்டும். என் கண்கள் அவரை கண்டது என்று சொல்லப்பட்டபடி, let people's eyes see Jesus. Let people's eyes see the love of God. One who gave his only begotten son. தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்தவர். thank you Jesus. அப்பா, உம்முடைய குமாரனை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்கிறது. குமாரனை அறியட்டும். மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய வசனம் மிகுந்த தைரியத்தோடு சொல்ல வாக்கை உண்டாக்குங்க. Let your word be proclaimed with all boldness, Lord. உம்முடைய வசனம் மிகுந்த தைரியத்தோடு பிரசங்கிக்கப்பட வாக்கு உண்டாகட்டும். பொல்லாத மனுஷர்களிடமும் தப்புவிக்கப்படட்டும். உம்முடைய ஊழியர்கள் அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க. எழும்பி பிரகாசிக்கிற இருள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சம், அந்த வேத வசனமாகிய வெளிச்சம் இருளில் பிரகாசிக்கிற வெளிச்சமா இருக்கிறது. It is a light that shines in darkness. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை, அந்த தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருந்தால் நலமா இருக்கும். Let your people carry that word, Lord. உம்முடைய ஜனங்கள் அந்த வசனத்தை கேரி பண்ணட்டும். அந்த வசனங்கள் சுமந்து கொண்டு போகட்டும். காற்றின் செட்டைகளை அடித்து பறந்து போகட்டும். Let your word be carried, Lord, to the north, to the south, to the east, to the west. ஒவ்வொரு திசைகளிலும் அந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். தீர்க்க தரிசன வார்த்தைகள் கடந்து செல்லட்டும். உன் பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும் என்று சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஒரு வார்த்தை கூட தரையில் போகாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். Let the word go to the east, north, south, east and west in Jesus' name. பிரமாணம் வெகு தூரம் பரவி போறதற்காக நன்றி. தேவைகளை சந்திப்பவர், ஞானத்தை தருகிறவர், அபிஷேகத்தை தருகிறவர், எண்ணெயை தருகிறவர்,
எண்ணெய் ஸ்தலமாய் மாற்றுங்க. சபைகளை எண்ணெய் ஸ்தலமாய் மாற்றுங்க. Let church be a center of oil, Lord. எண்ணெய் ஸ்தலமாய் மாற்றுங்க. Let church be the center for new wine, Lord. Let church be the center for new wine, Lord. New wine, புது திராட்சை ரசம், புது எண்ணெய். ஓ, பிரயாணத்துக்கு தேவையானதை எக்யூப் பண்ணி தாங்க, எக்யூப் பண்ணி கொடுங்க, எக்யூப் பண்ணி கொடுங்க. நியூ வைன், நியூ ஆயில். இட்ஸ் இன் அவர் மவுத், இட்ஸ் இன் அவர் ஹார்ட், இட்ஸ் இன் அவர் மவுத் அண்ட் இட்ஸ் இன் அவர் ஹார்ட். எல்லா வேதத்தில் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதை பயிற்சி செய்ய உதவி செய்யுங்க, பயிற்சி செய்ய உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயில் வைக்க, எங்கள் இருதயத்தில் தியானிக்க, எங்கள் வாயில் வைக்க, திரும்ப இருதயத்தில் தியானிக்க, எங்கள் வாயில் வைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. எங்கள் வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், வாயின் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். மௌனமாய் இருக்கிறவர்கள் பேசட்டும், 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 பேசட்டும். Let their mouth be open, Lord. Whoever is dumb, let their mouth be opened, Lord. எங்கள் சிந்தைகள் திறக்கப்படட்டும். சிந்தைகளில் காணப்படுகிற தாறுமாறுகள் விலகட்டும், விலகட்டும். சிந்தைகள் திறக்கப்படட்டும். Let the eyes of our understandings be enlightened, Lord. Enlighten the eyes of our understanding, so that we may know what is good and excellent will of God, what is good, perfect and excellent will of God. Enlighten our eyes of understanding. எங்கள் மனக்கண்களை திறந்தருளுங்க. சிந்தையில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், சிந்தையில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். எண்ணங்கள் பறிகொண்டு போக கூடாது, பறிகொடுத்து போகக்கூடாது. சிந்தையில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், வாயில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், வார்த்தையில் ஒரு தெளிவு உண்டாகட்டும், தெளிவு உண்டாகட்டும். எங்கள் வார்த்தைகள் தெளிவா இருக்கட்டும், கிருபை பொருந்தினதா இருக்கட்டும், உப்பால் நிரம்பினதா இருக்கட்டும், சாரமுள்ளதா இருக்கட்டும். இருதயத்தில் ஒரு அனல் உண்டாகட்டும். வாய், இருதயம், சிந்தை அப்பா காக்கப்படட்டும். இருதயத்தில் ஒரு அனல் உண்டாகட்டும், இருதயத்தில் அனல் உண்டாகட்டும், இருதயத்தில் ஒரு அனல் உண்டாகட்டும். அந்த கொழுந்து விட்டு எரிகிற அனலா இருக்கட்டும், எரிகிற அனலா இருக்கட்டும். இருதயத்தை ரிச்சஸ் மேல கொண்டு போகாதபடி, இருதயத்தை பணத்தின் மேலேயோ பொன்னாசையிலோ பொருளாசையிலோ பெருமைக்கோ அதில் செலுத்தினால் முடிந்து போகும். எதிர் மேலும் செலுத்தாத படிக்கு பொருளாசையோ மனிதர்களின் பேச்சோ, மனிதர் ஒரு நாள் ஒரு விதமாய் பேசுவார்கள், இன்னொரு நாள் இன்னொரு விதமாய் பேசுவார்கள். அப்படிப்பட்ட பேச்சுக்கு, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இன்று கட்டுக்கதை அரங்கேறி கொண்டிருக்கிறது. இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், இருதயங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், இருதயங்கள் செம்மையாக்கப்படட்டும், இருதயங்கள் நேராக்கப்படட்டும், கோணலானவைகள் செம்மையாக்கப்படட்டும், கரடு முரடானவைகள் சமமாக்கப்படட்டும், கரடு முரடானவைகள், தாழ்வானவைகள், தாழ்வு மனப்பான்மைகள் சமமாக்கப்படட்டும், மேட்டுமையானவைகள், பெருமையானவைகள் சமமாக்கப்படட்டும், சமமாக்கப்படட்டும், சமமாக்கப்படட்டும். அப்பா நன்றி, நன்றி. Thank you Jesus. Your glory, your glory, your presence, your presence, your presence. In your presence there is fullness of joy. In your presence there is fullness of joy. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். 10 நிமிஷம் இருக்கிறதுனால நான் தொடர்ந்து ஒரு வேர்ட் அதை கிளிக் பண்ணி விசுவாசித்து ஒரு சங்கீதம் 46:9 பூமியின் கடைமுனை மட்டும் அவர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், இல்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்று நம்ம விசுவாசத்தோடு நம்ம பேசுவோம். கடைமுனை மட்டும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். அதிகமா வேர்ல்டு வார் கொண்டு போய் விடக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வருகை ஆண்டவரே, மனம் திரும்ப, எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவரே நீ தாமதிக்கிறேன். ஆனால் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், பழிக்கு பழி வாங்குவது
இன்னும் நம்முடைய இந்திய தேசம் படை பலத்துல, இராணுவ பலத்துல சிறந்து விளங்கினாலும் ஒரு பக்கம் பொருளாதாரத்தை பார்க்கும் பொழுது, செய்திகளை பார்க்கும் பொழுது எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ கோடி விமானங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல அங்கும் இன்னும் மாறி மாறி முதலாவதே ஜெபித்தது போல பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் அந்த காரியங்கள், அந்த யுத்தங்கள் இருளிலும் பகலிலும் மாறி மாறி அணுகுண்டுகள், அந்த ஏவுகணைகள், இன்னும் அந்த அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் விமானங்கள், இதெல்லாம் மாறி மாறி அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவுல இதுவரையிலும் அவங்க ஒரு பெரிய கோபுரத்தையே வீழ்த்தினாங்க என்று சொல்லி மறுபடியும் பாகிஸ்தான்ல அவங்க செய்தாங்க என்று சொல்லி மறுபடி கடைசி செய்தியை பார்க்கும் பொழுது, ஆனாலும் அந்த படை வீரர்கள் அந்த பார்டர்ல நின்று, டெரிட்டரியில நின்று அவங்க யுத்தம் செய்கிற அந்த வீரர்கள் எவ்வளோ பயிற்சிகளை எடுத்து அவங்க உயிரைய தியாகம் பண்ணி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு ஓய பண்ணணும், யுத்தங்களை ஓய பண்ணணும், தேசத்துல அமைதியை கட்டளையிடணும். தேசம் அமெரிக்கையா இருந்தாதான் நம்முடைய எல்கைகள்ல அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காக, அந்த 2 கவர்மெண்ட்டுக்காக, பாகிஸ்தான் என்று சொல்லும் போது இஸ்லாமிய ஒருவர் கூட சொன்னார், இந்தியா தாக்காமல் இருந்தால் நாங்களும் பேசாமல் இருப்போம் என்று. பதிலுக்கு பதில் அந்த தீவிரவாத தாக்குதல்னாலதான் அந்த கிளம்பினதை வெடித்து கிளம்புகிறத பார்க்கிறோம். இன்னும் தொடரக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுகிறோம். ஓய பண்ணுகிறீர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறீர் என்று சொல்லி விசுவாசி இந்த வார்த்தையை டிக்ளேர் பண்ணுவோமா? வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறீர், ரதங்களை நறுப்பினால் சுட்டரிக்கிறீரப்பா. ஓ, நீ யுத்தங்களை ஓய பண்ணுகிறவ, தேசத்தை அமைதலாய் இருக்க பண்ணுகிறவ. ஓ அந்த பார்டர்ல காணப்படுகிறதான பயங்கரங்கள் ஆண்டவரை, எங்கும் ஆண்டவரை காணப்படுகிறதான ஓ தாக்குதல்கள் நிமித்தம் ஓ பயங்கள், பேனிக் ஆகிறத பார்க்கிறோம். திகில் அடைந்து ஓ ஜனங்கள் தத்தளித்து அந்த குழிக்குள்ளாக நீங்க எப்படியாவது மறைந்து கொள்ளுங்க என்று சொல்லி காஷ்மீர் சொல்லுகிறது. காஷ்மீர் கவர்மெண்ட் சொல்றாங்க, நீங்க எங்கேயும் தப்ப முடியாது, ஏர்போர்ட் எல்லாம் அழிக்கிறதாக, அதெல்லாம் அந்த சிறெல்லாம் ஊதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னால நீங்க எங்கெங்க குழிகள் இருக்கிறதோ அங்க போய் மறைந்து கொள்ளுங்க. ஒரு வசனம் தான் எனக்கு இதை கேட்டோன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆண்டவர் வரும் பொழுது, வருகையின் பொழுது அங்கங்க போய் ஒளிந்து கொள்ளுவாங்களாம், மறைந்து கொள்ளுவாங்களாம், பதுங்கி கொள்ளுவாங்களாம். இப்பவே இந்த யுத்தத்தின் காரியத்துல ஜனங்கள் எங்கேயும் தப்பி போக முடியாது. ஏர்போர்ட் காரியங்கள்லாம், ஏரோப்ளைன் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அப்ப எங்கும் போக முடியாது. அவங்க குழிக்குள்ள எங்கேயாவது பதுங்கி கொள்ளணும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது எவ்வளவு நம்ம ஜெபிக்கணும். துச்செய்தி கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம் பயப்படக்கூடாது, துவளக்கூடாது, விசுவாசம் வரணும், கர்த்தரை நம்புறவங்களா இருக்கணும். என்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பாங்கன்னு சொல்லுவோம். 125:1-2 கர்த்தரை நம்புறவங்க என்னென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நாங்க இருப்போம்ப்பா. ஓ, எங்களை சுற்றிலும் பர்வதம் இருக்கிறது போல இது முதல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமா எங்களை சுற்றிலும் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே சூழ்நிலைகள் பலரும் ஆண்டவரே பார்க்கும் இந்த சூழல் மத்தியிலும் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உங்களுடைய கிருபாசனத்திற்கு நாங்கள் வருகிறோம்.
இதுதான் எங்களுக்கு ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனப்பதறாமலும் அப்படியே கலங்காமலும் ஒவ்வொரு விசுவாசத்துடைய ஒவ்வொரு வகையை பார்த்து தேசத்தின் நிலைமையிலையும் ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஒவ்வொருடைய வாழ்விலும் எந்தெந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ மாற்றம் அதனை நம்புகளை செய்தபடி ஒளியாருக்கு சிவங்களுக்கு ஒளி பண்ணுவார். நம்புகிற கண்மனை நீங்களோட மேலே நம்பிக்கையா இருக்கிறவன் 14 பார்க்கிறோம். தங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ள உதவி செய்ய காட்டும். ஒன்று நாளும் கவலைப்படாமல் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேசத்தின் ஜனங்கள் யாவரும் உண்மை அறிகிற அறிவினால நிரப்புங்கப்பா. பாவத்திற்கு விலகி போட உதவி செய்யுங்கப்பா. மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தால மக்கள் அனைவரும் கழுவப்பட உதவி செய்யுங்க. கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள் ஜனங்களிடையே குறைய, பிடிவாதம் உள்ள அந்த கல்லான இருதயம் மாற உதவி செய்யுங்கப்பா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். தகப்பன் தேசத்தை சமாதானத்தினால் நிரப்புகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. தேசத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியாதபடி அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட, எதிர்ப்புகள் எல்லாம் குறைய, பலவான்கள் முன்பு கட்டப்பட்டு ஆத்துமாக்கள் சுத்திகரிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இடங்களில் அற்புத அடையாளங்கள் நடைபெற உதவி செய்யுங்க ஏசப்பா. தேசத்தில் பெண்கள், குழந்தைகள் மீதான கொடுமைகள் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. கொடுமைக்காரர்கள் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. கலவரங்கள் அதிகம் உண்டாகிற இடங்களில தேவ சமாதானத்தை நிரப்புங்கப்பா. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற வசனத்தினுடைய ஒவ்வொருவரும் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்தியாவில் அந்த உண்டாயிருக்கிற அப்பா அந்த கலவரங்கள் எல்லாம் மாற உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா ஜனங்களும் பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர்வார்களாக. ஆண்டவரே, எல்லா துதியும் கனமும் உமக்கே உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த மறந்தே. ஆமென்.